அவரை பத்தி சொல்ல சாலகாரம் பத்தலகாரம் அதுக்காக புல்லட் ஓட்ட ஐயோ இவங்க பத்தி நான் பாடல அவர் யாரை பத்தி ஐயோ படுமா யாருக்கு முடியானே பஞ்சகிட்ட குடி வந்தா துரியோதனன் கூட்டினாங்க ஏய் ஆறுமணியன் கொடியோ ஏவணியன் படியே ஐவரும் மாறி ஒரு ஆண்டு படுமா யாருக்கு முடியாத பஞ்சகிட்ட குடி வந்தவன் துரியோதனன் பங்காளியா எவன் ஊரோ விட்டு ஓட்டினோம் பங்காளி வரப்ப நம்ம ஓட்டி சேர்த்து எடுத்துக்கிறோம் பங்காளி வரப்ப ஊத்தி எடுத்துக்கிறோம் பங்காளிக்கு பள்ளி நினைக்கிறோம் பங்காளி வேற இடத்து வெட்டடி ஊத்திடணும் பங்காளி ஊரை விட்டு ஓட்டிடணும் அப்படின்னு எவன் பங்காளிக்கு பழி துரோகம் பண்றானோ அவன் தான் உலகத்துல வாழவே மாட்டான் அவனு சொல்றேன் அந்த மாதிரி படுமாவி யாருக்கு முடியாத துரியோதனன் இளமையிலே வஞ்சிக்கிட்டு குடி வந்தவன் இவர் ராஜாக்களை கொண்டு விட வேண்டும் இவர் ராஜாக்களை ஊரை விட்டு ஓட்டிடணும் இவர் ராஜாக்கள் பங்கு நம்ம எடுத்துக்கணும் டெல்லி அஸ்திராபுரம் 66 வீதி 66 வீதியில பாதி 33 இந்த 66க்கும் நம்மளே தலைவரா இருக்கணும் அஸ்திராபுரத்துக்கு நம்மளே தலைவரா இருக்க வேண்டும் நம்மளே ஆளணும் அப்படி என்று இளமையிலே கட்டணும் வஞ்சிக்கிட்டு குடி வந்த துரியோதனன் இவர் ராஜாக்களை செய்யாத சூழ்ச்சிகள் செய்து சூதுமக்களை ஆடி நாடு நகரம் உப்பு சட்டி பட்டு பட்டாரம் படுத்து பிடிக்க கொண்டு படி கண்டு வாடும் ஓராண்டு மறுவிடுவேன்
13 வருஷம் போய் வனம் போய் வந்தா தர விட்டான் 13 காலம் ஓட்டி வைத்தான் 13 காலம் ஓட்டி சென்றான் 12 வனத்தையும் 12 நாளா கழித்தார்கள் ஒரு ஆண்டு மறை உருவத்தை எடுத்தார்கள் 13 கழித்து வந்து விளையாட நாள் கொடுக்கப்பட்ட உபலாயம் உபலாயத்துல குடியேறி மாமா கோவிந்தா நாராயணா கேசவா வைகுந்தா ஸ்ரீராமா வேணுகோபாலா யாதவா வாசவா கோவிந்தா நாராயணா ஆமா எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை வாங்கி வாருங்கள் மாமா அப்படின்னு ரொம்ப வருத்தமா வந்து சொன்னாங்க பகவான் கிட்ட கிருஷ்ணன் போய் தூது போய் நாடு கேட்டான் பகவான் கிருஷ்ணன் தூது போய் நாடு கேட்ட இடத்துல கிருஷ்ணன் தூது நாடு கேட்க போன பகவான் இடத்துல மாடாடு மேய்ச்சிட்ட மடையா ஆட்டாங்கால் விடுத்தவா நீ வந்து நாடு கேட்பதா நாடு கொடுப்பதா நாடு கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு ஊசி கொண்டாந்து இந்த பூமியில ஊசியை ஊத்தினா அந்த ஊசி மணியில ஒட்டி நான் தூசு கொடுக்க மாட்டேன் ஓடா பையா யாதவ பையா மாடாடு மேய்ச்சிட்ட மட பையா அப்படின்னு பகவான் தரக்குறவா ஏசினான் ஏய் துரியோதனா நீ செய்யறதெல்லாம் பாவண்டா நீ செய்த வஞ்சகத்தெல்லாம் பொறுத்தாங்கடா மண்ணை எண்ணிலாம் எண்ணி விடலாம் நீ செய்த வஞ்சகத்தை என்ன முடியாது அனைத்தையும் பொறுத்து வந்து அவங்க நாடு கேக்குறாங்க இப்ப நம்ம அவங்க நாட்டை அவங்க கிட்ட குடுறான் அப்படின்றதுக்கு நாடு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னா சண்டை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் இவன் ராஜாக்களுக்கு இருப்பது 7 அவனுக்கு இருப்பது 11 ஒரு 7 18 நாள் படையை கணக்கெடுத்தாங்க 18 நாள் படையை கணக்கெடுத்து 18 நாள் சேனைக்கும் 18 நாள் பாரதம் 18 நாள் பாரதம் வச்சாங்க அந்த 18 18 பாரதத்துல படுவாங்க இருக்கானே 11 ஒரு 7 கணக்கெடுத்த மாதிரி அவன் கெட்ட எண்ணம் கொண்டு போய் தானே கூடி வரணும்டா பணங்காசி இருந்துட்டா மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இருந்துட்டா கல்யாணம் நடந்துடாது எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும் தெய்வாம்சம் கூடி வரணும் வந்தாதான் எது எப்பப்ப நடக்குமோ அப்பப்ப நடக்கும் என்ன விடாது இழுத்துட்டு ஓடி போச்சு என்ன அப்படியே மாப்பிள அப்படா கிடக்க வயசு வந்து 50 வருஷமா தேவையா பையா என்ன என் கதை பத்தி பேசுறீங்க எங்க அக்கா பத்தி பேசுறேன் அதான் உங்க வீட்டுல எவ்வளவு உட்காந்தாங்க சார் கறி வித்தா தேவையா கிடப்பா வயசு கிடக்குறேன் எங்க அக்கா கறி வச்சு எம்மா நாளா கிடக்குறான் மாப்பிள அப்புறம் பொண்ணு வயசு வந்தா மாப்பிள ஏன் சொல்ற மாதிரி மாப்பிள அப்படி வரவதான் மாப்பிள ஆயிடுவான் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருந்தா 50 பேர் வந்து பொண்ணு கேட்பான் எந்த மாப்பிளைக்கு ஜாதகம் பொறுத்தும் எல்லாம் ஒன்னா நேரம் எல்லாம் ஒன்னா கொடுக்கும் 10 பொருத்தம் அமையும் அவனுக்கு தான் அமையும் இதுக்காக கிடைக்கல அது இதுக்கு நேரம் வரும்போது தான் வரும் அப்படின்னு அம்மா நாள 30 வயசுக்கு வந்து கிடக்க பொண்ணு தேவையா நீ ஆள வேண்டும் என்ன பண்றீங்க தும்பூர்ல யாவது விட்டுருக்காங்க இந்த ஏரியை சுத்தி மேஞ்சி ராத்திரில நின்று இப்ப ஏரிக்கார மேல ராத்திரில மேல நானு ஆசை
அம்மா நீ அம்மா ஓடாத ஒரு நாட்டு மன்னனை பட்டி பக்கறாரு பேரு வந்து லட்சுமி ராஜ் வந்து சபைக்கு வந்தேன் அம்மா யாரு பேருங்க ஊருங்க எங்க பிறந்த எப்படி பிறந்த எப்போது இருந்தா வாழ்க்கை வரலாறு இருந்தா ஏதாவது ஒரு தெரியுமா சொல்ல வேண்டுமே பேர்பட்ட பல்வளங்கள் வருகிற நாடு பெருமுகமற்ற நாடு சிரோங்கிய நாடு சிறப்போங்கிய நாடு நாட்டில் ஒரு பெருமை சொல்ல வேண்டிய நதிய கடலையோ ஒரு நொடியில் மனித பூசை மறவாது அப்பேற்பட்ட நெடிய கடலுக்கு சம்பந்தம் எல்லாதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க ஒண்ணுதான் பேசிக்கிறீங்க ஒண்ணுதான் இல்ல வந்தா வட்டுமா வந்தா இடம் விட்டு உட்கார வேண்டாம் நெடிய கடலே இருக்கு தமிழ் கொஞ்சம் உலகமா இருக்க முடியாது நாடு இருக்கு மேலே இருக்க முடியாது சத்தியோகம் வைகுந்தம் கைலாயம் கைலாயம் இருக்க முடியாது இந்த மூணு உலகத்துக்கு மேலே உலகமா இருக்க முடியாது மேலே இருக்க முடியாது மேகோலோகம் தேவலோகம் அந்த தேவலோகத்தால முடியாது தேவகோமான் தெய்வம் இருக்கிறானே தேவருக்கெல்லாம் தலைவனா இருக்க முடியாது தேவகோமான் தெய்வ இந்திரன் தெய்வேந்திரன் மட்டுமன் தேவாண்டு நூறாண்டுக்கு பிறகு ஓராண்டு வந்து இந்த உலகத்தை செய்வது வழக்கம் அப்படி யார்கிட்ட செய்ய முடியாத பொழுது சொல்லு அந்த சண்டாள நிறைவேறவே இல்லடி அம்மா அது என்ன காரணம் அம்மா ஐயோ இது எந்த பெருத்த குறையும் ஆமா என்ன தீவிரம் வந்து சேர்ந்ததோ தேவஹோமான் ஆயிற்று ஆமா தேவருக்கெல்லாம் தலைவனா இருக்க முடியாது தேவஹோமான் 32 படி சிம்மாசனத்தின் மேல அமர்ந்து படிக்கு அம்மா இரண்டு பதுமைகள் நல்லவர் வந்தா வாவென்று உள்ளே வரவழைக்கும் தீயவர் வந்தா சிறுநீர் கழித்து மொட்டை எடுத்து வெளியே அனுப்பும் 32 படிக்கு 64 பதுமைகள் அப்பேற்பட்ட 32 படி சிம்மாசனத்தில் தேவருக்கெல்லாம் தலைவனா திகழ்ந்து தேவகோமான் செய்ய முடியாத இந்த யாகம் அல்லவா இந்த யாகமாகப்பட்டது பூர்த்தியாகவில்லையே அப்படி என்றுதான மனவிய கோலத்தோடு இந்த யாகத்திலே ஏதோ பழி நடந்து விட்டது யாகத்திற்கு ஏதோ குறை நடந்து விட்டது அப்படி என்று பெருத்த வஜனத்தோடு அம்மா யாகத்தை நடத்துகிறார் அப்படி யாகத்தை நடத்த முடியாத போது அந்த பாழா போன யாகம் அது நிறைவேறவே இல்லடி அது என்ன காரணம் ஐயோ இந்த யாகமாகப்பட்டு நிறைவேறவில்லையே யாகத்திற்கு என்ன தீவிரம் வந்ததோ தெரியவில்லையே அப்படி என்று சொல்லி அம்மா பார்த்தார் இந்த யாகத்திற்கு யாராவது வராத குறைதான் போல இருக்கு அப்படி என்று சொல்லி தேவஹோமான் தெய்வேந்திரன் வந்து பூலோகத்தில் செய்ய முடியாத யாகம் இந்த பூலோகத்தில் இந்த யாகத்தை நம்ம செய்ய அது பூர்த்தியாக விட்டால் இந்த மாநில மக்கள் எல்லோரும் நம்மளை பார்த்து இழுக்கா என்வார்கள் இவன் ஒரு தேவனா இவன் ஒரு தேவருக்கெல்லாம் தலைவனா தேவலோகத்தை விடுத்து பூலோகம் வந்து தானே யாகத்தை செய்தான் அவன் யா வந்து பூலோகத்தில் யாகத்தை செய்தான் இந்த மாதமும் மாறி மழை பெய்ய வேண்டும் கற்புள்ள பெண்கள் எல்லாம் தன் கணவனையே கண் கண்ட தெய்வமா வணங்க வேண்டும் அதோடு மட்டுமா ஆலயங்களோடு சிறப்பான விசேஷங்கள் நடக்க வேண்டும் தர்ம தேவதை ஆலயத்தில் நிற்க வேண்டும் உலகத்தில் அதர்மம் அழித்து தர்மமே நிலைநாட்டி இருக்க வேண்டும் அப்படி என்பதானே பூலோகத்தில் வந்து யாகத்தை செய்தார் அப்படி யாகத்தை செய்ய முடியாத போது அந்த பாழா போன யாகம் அது நிறைவேறவே இல்லடி என்ன காரணம்மா இந்த யாகமாகப்பட்டது நிறைவேறவில்லையே இந்த மாநில மக்கள் எல்லோரும் நம்மளை பார்த்து தான் எண்ணுவார்களே இந்த அவனையும் 16 ராஜாக்களை நம்மளை பார்த்து இவர் ஒரு தேவனா ஒரு யாகத்தை செய்து பூர்த்தியாகவில்லையே இந்த தேவனா என்று நம்மளை மட்டமா எண்ணுவார்கள் அப்படி என்று எண்ணி பார்த்தான் அம்மா அந்த தேவகோமான் யாரை வரவேற்கிறார் அப்படின்னு தெரியாது அம்மா
வான்மொழி தேவர் அனைவரையும் சதகோடி தேவர்களை அம்பியா பூலோகம் வர வைக்கிறார். அப்படி பூலோகம் வந்து அந்த ஓமகுண்டத்தை சுத்தி அமர்ந்து யாகசாலையிலே சதகோடி தேவரை யாகசாலையை சுத்தி அமர்ந்து அந்த யாகத்தை செய்யப்படியான பொழுது அந்த பாதா போன யாகம் அது நிறைவேறவே இல்லடி. என்ன காரணம் அம்மா? ஐயோ இந்த யாகம் நிறைவேறவில்லையே. வான்மொழி தேவர்கள் அனைவரும் வந்து பூலோகத்தில் அமர்ந்து விட்டார். எல்லா தேவரும் வந்து ஒருமிக்க சேர்ந்து யாகத்தை வளர்த்து யாகம் நிறைவேறவில்லை. இந்த யாகத்திற்கு என்ன குறைந்தது தெரியவில்லையே. அப்படி என்று சொல்லி ஆத்தா தேவகோமான் ஐயோ இந்த யாகத்திற்கு பொன்பொருள் பற்றாத குறைதான் இருந்து விட்டது போல இருக்கு. அப்படி என்று சொல்லி ஐயா மன்னாடி மன்னர்களா மகுடம் முடி வேந்தர்களா 56 ராஜாக்களை ஒருமிக்க அழைக்கிறார். அவனையும் ஐயா ராஜா மன்னாதி மன்னர்களா அப்படியும் ராஜாக்கள் நீங்க சுகசேமமா வாழ வேண்டும் என்பதற்காக நான் செய்ய முடியாத யாகம். இந்த யாகத்துக்கு பொன்பொருள் பற்றவில்லை. உங்களால முடிஞ்ச பொன்பொருளை கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க ஐயா. நான் இந்த யாகத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அப்படியும் 10 ராஜாக்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பொன்பொருளை கொண்டு வந்து குவில் குவிலா தலையம்மா யாகத்தாலையை கொட்டுகிறார். அப்படி யாகத்தாலையில கொட்டி யாகத்தை செய்யும் பொழுது அந்த பாழா போன யாகம் நிறைவேறவே இல்லடி. என்ன காரணம்மா? இந்த யாகமா பற்றி வரவில்லையே. அப்படி என்று பார்த்தான் தேவேந்திரன். பெண்ணே இந்திராணி எவ்வளவு முயற்சிகள் செய்தோம். வான்மொழி தேவர்கள் வந்தோம். இந்த அவனையும் 10 ராஜாக்கள் வந்தோம். இந்த யாகமாகப்பட்டது பூர்த்தியாகவில்லை. இந்த யாகத்தை முடிக்காது நாம் இருவர் காலமும் தேவலோகம் செல்லக்கூடாது. அதனாலே நம் இருவருமா தானே குளித்து நீராடி மஞ்சள் ஆடை உடுத்தி இந்த ஓமகுண்டத்தில் இறங்கி நாம் இருவரும் உயிரை விட்டு விடலாம் பெண்ணே. அப்படி என்று இந்திரன் தெரிவிக்கிறான். இந்திராணி பார்த்தால் இந்திராணி ஐயா தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படி என்று சொல்லி இருவருமா குளித்து நீராடி மஞ்சள் ஆடை உடுத்தி ஒருவன் பின் ஒருவரால் தானே அம்மா யாகசாலையை ஓமகுண்டத்தில் இறங்கி உயிரை விடலாம் என்று ஒருவர் பின் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார். போகப்படியான பொழுது பார்த்தாங்க இந்திராணி அம்மையா ஐயா தேவகோமனை சற்று நில்லுங்கள் ஐயா. நம்ம 2 பேருமா இறக்கிறது முடிவு பண்ணிட்டோம். நாம் இறந்த பிறகு என் கழுத்துல இருக்க இதோ பொன்மாலை. இந்த பொன்மாலைக்கு பேரு சொர்ணமாலை. இந்த சொர்ணமாலை இருந்து என்ன ஐயா பலனை காண போகிறது. கடைசியாக இந்த சொர்ணமாலை கட்டி அந்த யாகசாலையில் விடுவோம். யாகம் பூர்த்தி ஆகலா பாப்போம். அதன் பிறகு நாம் இருவர் இறங்கலாம் அப்படின்னு இந்திராணி சொல்ல இந்திராணி வாத்தியம் கேட்டு தேவகோமானா பட்டவரும் இந்திராணி கட்டி இருந்த சொர்ணமாலை கட்டி அம்மா அந்த யாகசாலையில விட்ட உடனே தாதி அம்மா சொர்ணமாலை கட்டி அம்மா அனலிலே விட்ட உடனே அந்த யாகசாலையில இருந்த நெருப்பிலே அம்மா அனல் பட்ட மெருகிலே இந்த சொர்ணமாலையா பட்டது உருகி இந்த சொர்ணமெல்லாம் உருகி ஒரு வர்ண பதுமையானேன். சொர்ணமாலையா பட்டது மெழுகு போல் உருகி ஒரு வர்ண பதுமன்னா பொம்மை ஒரு அழகான பெண் பதுமையா உற்பணமாகியது. ஐயோ இந்திராணி காலத்துல சொர்ணமாலையா பட்டது பெண் மெழுகு போல் உருகி ஒரு பெண் பதுமையா காட்சி அளிக்கிறது. அப்படி என்று தவணையை 10 ராஜாக்களும் இந்த வான்மொழி தேவர்களும் அந்த யாகசாலையை அம்மா ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்க்க முடியாத பொழுது ஐயோ இவ்வளவு அழகான பெண் பதுமையா இருக்கு அப்படின்னு எல்லாம் அம்மா அதை ஆச்சரியமா எல்லாம் விருந்து பாக்குறாங்க. இப்படியா இந்த கதை இருக்கு. ஆகாய மார்க்கமா படியாந்து போறாங்க பரமனும் பார்வதியும் உமாதேவி ஐயா சிவநாதா உலக மக்களுக்கெல்லாம் நம்ம படியா வைக்க முடியாத தாய் தந்தை அல்லவா. அங்க பாத்தீங்களா பூலோகத்துல ஒரு அதிசயத்தை
தேவஹோமான் ஒரு தேவேந்திரன் வந்து ஒரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்திலே ஒரு பெண் பதிவு உற்பணமாக இருக்கு. சத்திருப்பது என்னிடம், சித்திருப்பது தங்களிடம். நாம் இருவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த பொம்மையா இருக்கிற பதுமைக்கு உயிர்ப்பை கொடுத்தால், உயிர்ப்பு கொடுத்தால் அந்த பொதுமை எப்பட்டமா காட்சி அளிக்கிறது. அப்படி என்று கண்ணால் காணலாமே. அப்படி என்று சொல்லி ஆகாயத்துல இருந்தபடியா பரமசிவனும் பார்வதியா அந்த பதுமைக்கு அம்மா உயிர்ப்பை கொடுத்தார். பதுமையா இருந்த பொம்மைக்கு உயிர் வந்த உடனே தன்னுடைய கால்களை அப்படி கால்களை அசைத்த உடனே அடடா அழகான பிள்ளைக்கு உயிர் வந்து விட்டது. அப்படி அந்த பிள்ளை எனக்கு வேணும், பிள்ளை உனக்கு வேணும் அப்படி என்று போட்டா போட்டு இந்த அவனையை பத்தா ராஜாக்களும் மேலே இருந்து வந்த வான்மீதி அவர்களும் பிள்ளை உனக்கு எனக்கு ஒருத்தவங்க போட்டா போட்டி போடுறாங்க. ஒருபடியான காலம் அந்த வழிமார்க்கமா வருகிறார். திருவள்ளத்தை சுற்றுப்படையான தேவதந்தி நாரதர் ஓடி வந்து ஐயா இந்த பிள்ளை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நானே தெரிவிக்கிறேன் அப்படி என்று நாரதன் சொல்ல பார்த்தான் இந்திரன். நாரதன் தீர்ப்பு நன்மையிலே முடியும். பிள்ளை யாருக்கும் சொந்தம் நாரதன் சொல்றானோ அவங்க தான் பிள்ளையை எடுத்துக்கணும். அது வரைக்கும் அவங்களும் அவனும் காக்கணும். எல்லாம் உட்காருங்க அமைதிக்காருங்க அப்படின்னு எல்லோரும் அமைதியா உட்கார வைத்தார். உட்கார வைத்த உடனே பார்த்தான் நாரதன் ஐயா இது பூலோகத்துல பிறந்த பிள்ளை. ஒரு மனுஷன் பூலோகத்துல பிறந்து மேல வந்து தேவலோகம் ஆள முடியாது. அதனால இது தேவர்கள் போட்டி போடுவது தவறு. இது தேவர்களுக்கு சொந்தம் என்பதே அல்ல. இந்த பிள்ளைக்கு தேவர்களுக்கு சொந்தம் கிடையாது. தேவர்கள் யாரும் எனக்கு ஒன்று கேட்க கூடாது அப்படின்னு தெரிவித்து தேவர்களை ஒரு புறம் கட்டி விட்டார். இன்னும் இருப்பது அவனி 56 தேச ராஜாக்கள். இந்த அவனி 56 தேச ராஜாக்களிலே இந்த பிள்ளை யாரிடம் ஒப்படைப்பது அப்படின்னு கேட்ட உடனே அவனி 56 தேச ராஜாக்களிலே பேரும் புகழ்மத்த பற்றியவா இருக்க சந்திர சேனகிரி பட்ட தாழ்மடியான எங்க அப்பா இருக்காரு போஜராஜன். அந்த போஜராஜனிடத்திலே பிள்ளை இல்லாத பாவியா இருக்க முடியாத போஜராஜன் 16 பெற்று பெருவாழ் வாழ்ந்து பெரியோர் வாக்கு 16 என்ன செல்வங்கள். ஆமா செவுடு மனவாணி அப்படி சொல்ல முடியாது. சம்பத்து காரு பெங்களா மோட்டரு சொத்து 10 இதெல்லாம் 15. 16வது சம்பத்து தான் மனுஷனுக்கு புத்திர சந்தானம். பிள்ளை பாக்கியம் இல்லைன்னா உலகத்துல பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. எல்லா செல்வத்தை விட பெரிய செல்வம் பிள்ளை பாக்கியம். பிள்ளை இல்லாத பாதியாத்தான் 100 ஏக்கர் 6 மோட்டர் வச்சு தான் பண்ண போறான். அது ஆளுக்கு பிள்ளை தாட்டி போனா அந்த சொத்து தான் கருவத்தை சொத்து. அந்த மாதிரி அந்த போஜராஜனுக்கு பின்னால் ஆழ்வருக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லாத போஜராஜனத்திலே இந்த பிள்ளையை ஒப்படைத்தான். அவன் தன் பிள்ளை போல் பாவித்து வளர்ப்பான் அப்படி என்று நாரதன் சொல்ல நாரதன் வார்த்தையை கேட்டு அம்மா இந்த குழந்தையை வாரியம்மா போஜம் பண்ணிட்டு ஒப்படைத்தார். பிள்ளை இல்லாத போஜராஜன் அந்த பிள்ளையை வாங்கி தன் மறுபடி அழைத்து ஓட்டு ஐயா நாட்டு மக்கள் ஓடி வாருங்கள். எனக்கு பின்னால் இந்த பின்னரசாழ்வருக்கு இதோ எனக்கு வந்த பிள்ளை வாழைக்கு கீழ்கண்டு போல வாழையடி வாழியா இந்த நாட்டை ஆள வந்த பிள்ளை அப்படி என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு அம்மா பெயர் சுட்டு விழா நடத்துகிறார். என்ன பெயர் வைக்கிறார்? பொன்னெல்லாம் உருகி ஒரு குழந்தையா உற்பணமாகினாலே அம்மா இதுக்கு பொன்னுருகி எங்க அப்பாவுக்கு சோமதத்த மகாராஜன் ஒரு பேர் உண்டு. சோமதத்தனுக்கு மகாராஜனுக்கு மகளா இருக்கிறதுனாலே எனக்கு சொர்ணமாலா எங்க அப்பாவுக்கு இன்னொரு பேரு சுவாங்க சக்கரவர்த்திக்கு மகளா இருந்தனாலே எனக்கு சுவாங்கி சொர்ணமாலா என்றாலும் நானே, சுவாங்கி என்றாலும் நானே, போஜராஜன் மகளா இருக்க பொண்ணு என்றாலும் நானே. இப்படி 3 விதமான நாமதங்களை வைத்து எந்த ஒரு குருபாடும் இல்லாது 4 வண்ணம் ஒரு வெளிவாத்தானே. அம்மா அப்பா அம்மாவுக்கு நான் எப்படி வந்து
போஜராஜனுக்கும் ஆமா. எங்க அம்மாவா இருக்க மாதரத்துக்கெல்லாம் வழிகாட்டி கல்வி சின்னமனோர் மங்காத தீபம் ஒளி விளக்கு கலங்கர தீபம் எங்க அம்மா இருக்காங்களே ரத்னமாலாவுக்கும் போஜராஜனுக்கும் ஒன்னே ஒண்ணு கண்ணு அருமை பொண்ணு என் பேரு பொன்னுருகி நாம் கேட்டு எந்த ஒரு விருப்பம் இல்லாது செந்தானால் வேகாதப்பா வெள்ளத்தால் அறியாதப்பா சொல்லவும் முடியாதப்பா வராதப்பா அப்பேற்பட்ட கற்றவருக்கு சந்தேகமெல்லாம் சிறப்பு அப்பேற்பட்ட பெருமைக்குரிய கல்வி சேர்க்கு வாலிப சேர்க்கு செல்வ சேர்க்கு சம்பத்தில் குறைந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் புராணம் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் புராணம் அப்படின்னு சுருமையான சிக்கலமே பள்ளிக்கூடத்துல படிச்சு போன்னு அப்படி பள்ளிக்கூடத்துல படிச்சு என்ன பண்றதுக்கு மங்கை மனதை பேத பேரும் அழகான 7 பருவம் 7 பருவத்துல அழகான தனி பருவம் அறிஞ்சிருந்தாலும் அப்பா அம்மா கூட்டிருக்காங்க அப்பா அம்மா பாக்கணும் காதியை கூப்பிடணும் அம்மா அப்பா அம்மா அழுந்துட்டு என்ன சமாச்சாரம் கேட்கணும் அம்மாவை வாங்கிட்டு போலாமா சக்தி ஒன்று சமயம் பலவரா துணியான அம்பாளா இருக்க முடியான செல்லமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனுக்கு வெளியூராக சேர்த்து அம்மனுக்கு அன்னபரிமாணம் வச்சு அம்மனுக்கு தேர்த்திதா செய்து பாவலரை கொண்டு வந்து கேளுக்கிற வார்த்தான நாடகத்தோட வாய்ப்பு அளித்த இன்று உபயதாரோட பார்த்திருக்கும் இன்னும் தும்பூர் கிராமவாசிகள் பார்த்திருக்கும் விழா தலைவர் தருமாத்தா அரங்காவினர் யாருக்கும் பார்த்திருக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் முழக்கம் அடிய வணக்கம் எங்க தானே தாதி இருப்பா சீக்கிரமா சென்று குழு தாதி கூட்டம் கூட்டுவா சுந்தரதாதி அந்த சுந்தரதாதி